வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் புதுசாக கண்டென்ட்டெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். அதெல்லாம் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்றத. இன்றைக்கி வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைலில் 5G மட்டுமே எப்படி வர மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் 5G ++ன்னு வந்திருக்கு இல்லையா, இது எப்படி நான் செட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் நீங்கள் அதை செட் பண்ணலாம். நீங்கள் ஏர்டெல்லாக இருக்கலாம், ஜியோவாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்என்எல் கணக்கிலேயே சேர்த்துக்கூடாது, விஏஆர் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்மு வச்சுருக்கீங்க, அதில் எனக்கு 4G தான் பல்ல காமிச்சிட்ருக்கு, அந்த 2G போயிடுது, 3G போயிடுது அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பிஎஸ்என்எலுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணியிருப்போம். வேறு ஒரு ஆப் வச்சு நம்ம இதை பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. இப்போ எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட டயலர் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற பட்டன் இருக்கும், அதாவது நம்பர் என்ட்ரு பண்ணுற பட்டனு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் *#*4636 அப்படின்னு டைப் அடிச்சுக்கோங்க. அப்புறம் ## அப்படின்றத போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் இன்ஃபர்மேஷன், யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வைஃபை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 3 ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் நம்ம செக் பண்ண போகிறது ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் நம்ம கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஃபோன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் 0ன்னு இருக்கும், ஃபோன் 1ன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த சிம்மில் நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபோன் 0 அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் தான் நான் சிம் கார்டு போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு சிம், ஓகேங்களா. செகண்ட் சிம்மில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபோன் 1 அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எதில் செட்டிங் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் நெட்வொர்க் அப்படின்றது ஜியோ ட்ரூ 5Gன்னு சொல்லிட்டு இருக்குது, ரோமிங் நாட் ரோமிங்னு இருக்குது, டேட்டா சர்வீஸ் கனெக்டடில் இருக்குது. தென் டேட்டா நெட்வொர்க் டைப் பார்த்தீங்கன்னா NRSAன்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா. நியூ ரேடியோ அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இதில் ஓவர்ரைட் நெட்வொர்க் டைப் பார்த்தீங்கன்னா NR அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம 4G மட்டுமே இல்லை 5G மட்டுமே செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே வாங்க. செட் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்புன்னு இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது NR ஒன்லின்னு இருக்குது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும், ஆட்டோன்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம NR ஒன்லி அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிரும். உங்களுக்கு வேறு மாதிரி செட் ஆகிருக்கும், நீங்கள் NR ஒன்லி அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா இந்த NR ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை எனக்கெல்லாம் வரல ப்ரோ, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்போ டேட்டா ஃபுல் ஸ்பீடில் தேவைப்படுதோ அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரிஃபர் நெட்வொர்க்கில் 5G ஒன்லி அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அடிக்கடி கால்ஸ் வராமல் இருக்கும், கால்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகும், அந்த இஷ்யூவெல்லாம் இருக்கும். எனக்கு என் வீட்டு சைடு ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்படி NR ஒன்லி அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் மொபைல் ரேடியோ பவருங்கிறது ஆனில் இருக்கணும், ஓகேங்களா. இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா டேட்டா ஆஃப் ஆயிரும், இது ஆனில் வச்சுட்டோம்னா ஆன் ஆயிரும், ஓகேங்களா. இன்னொரு ட்ரிக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட் போட்டுட்டேன், ஓகேங்களா. ஃப்ளைட் மோட் போட்டுட்டேன். இப்போ மொபைல் ரேடியோ பவர் அப்படின்றத ஆன் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இப்போ ஃப்ளைட் மோடில் தான் இருக்குது, பட் நமக்கு டேட்டா யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா மேலே கனெக்ட் ஆகிடுச்சுங்க. மேலே அந்த நம்பர் ஓடுது இல்லையா, இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மோடில் இருந்தாலுமே இது ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டேட்டான்னு போடுவாங்க இல்லையா, அதெல்லாமே இதை வச்சு தான். ஸோ அவங்க டேட்டா போட்டிருப்பாங்க, நெட்டு இருக்கும். இந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் ஆஃபில் வச்சுருவாங்க. உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு மட்டும் அதை ஆன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அப்படி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா எல்லாமே கனெக்டடில் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா அப்படிங்கிறது ஏரோப்ளேன் மோட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இங்கே ஏரோப்ளேன் மோடு ஆனில் தான் இருக்குது, பட் நமக்கு இங்கே டேட்டா கன்சப்ஷன் ஆகுதுங்க. ஸோ இதை நம்ம வச்சு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டால் நமக்கு கால்ஸ் மட்டும் வராது, ஓகேங்களா. கால்ஸ் வராது, பட் டேட்டா அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். பட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் எழுதிருங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். டாடா, பை பாய்.